ஏய் வெளியே வா. மாப்ள வேணாம் மாப்ள, வியாபாரம் பண்ற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ற நல்லா இல்லடா. வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறானோ? வெளியே வாங்குறல்ல. அக்கா, நீங்க பாத்துட்டு இருங்க. என்ன கடை முன்னாடி வந்து கலாட்டா பண்றியா? ஏய், உனக்கு இதை தவிர வேற வார்த்தையே தெரியாதா? ஆமா, கலாட்டா தான் பண்றேன். என்ன பண்ணுவேன்? உடனே போலீஸ்ட சொல்லி என் கழுத்தை பிடிச்சு அவமானப்படுத்துறோம், அதானே? பாத்தியா கைப்புள்ள, இவளுக்கு அப்படியே பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்தியே. இப்ப பாத்தியா, இவளுக்கு அசிங்கப்படுத்திட்டோம் அவமானப்படுத்திட்டோங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம எதுக்கு கடை முன்னாடி வந்து பிரச்சனை பண்றேன்னு கேக்குறா. ஏ வண்டு, இவ அப்பாவை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனப்பெல்லாம் நல்லவன். ராத்திரியில இதோ இந்த கடை வாசல உட்காந்துக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு இருந்தப்போ சமாதானப்படுத்தி துணியை மீட்டு தரேன்னு வீடு வரைக்கும் வண்டியை தள்ளிட்டு போய் விட்டேன்ல, அப்பெல்லாம் நான் நல்லவன். உன் தம்பி என்ன திருடன்னு சொன்னதும் நான் திருடன் ஆயிட்டேன், அப்படிதானே? ஏய், எப்பவுமே இங்க என்ன சொல்லுதுங்கிறத கேட்க கூடாது. இங்க என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும். இந்த பரமனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி பழக்கமே இல்லை. நம்பி வந்தவனுக்கு உதவி செஞ்சு மட்டும்தான் பழக்கம். இல்ல அது போத நிறுத்து. இனி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாத. டேய், என்னைக்கு நான் திருடன்னு முடிவு பண்ணிட்டியோ அப்பவே நம்ம சங்காத்தமே அறுந்து போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. இனி உதவி கேட்டு சண்டை போட கூட என்ன தேடி வராத. அப்பாவை காப்பாத்துனதுக்கு இந்த துணியை தானே எனக்கு பிச்சையா போட்ட. உனக்கு எனக்குமே ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குடி இது? இந்த துணியை கொடுக்கும்போது நான் உண்மையான நன்றியோட சந்தோஷமா தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீ மாறிட்ட பரமா. இந்த பரமனுக்கு உயிரை விட வார்த்தை தான் பெருசு. நான் என்னைக்குமே வார்த்தை மாற மாட்டேன். உன் கண்ணுல என்ன கலர்ல கண்ணாடி மாட்டிட்டு பாக்குறியோ அந்த கலர்ல தான் இந்த உலகமே தெரியும். ரைட்டு, நீ நடத்தணும்னு நினைக்கிறத நடத்து. இல்ல நிறுத்து. இந்த பரமனை தப்புன்னு முடிவு பண்ணிட்டல, தப்புதான். தப்புதான். உன் கூட பழகுனது பேசுனது எல்லாமே தப்புதான்.